உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல். ஒரே நாளில் ஒரே இடத்தில் 8,05,000 பேர் வேடமிட்டு கூடியதால் 2018 அக்டோபர் 19ஆம் நாளன்று நடைபெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா விழா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. தென்மறை நாடு, வீரவள நாடு என்று அழைக்கப்பட்ட பாண்டியர்களின் துறைமுக நகரமான குலசேகரப்பட்டினம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடுவதால் மீண்டும் வரலாற்றில் இடம் பிடித்து வருகிறது. குலசேகரன் நல்ல பாண்டியனின் குலசேகரன் நல்ல பாண்டியனின் குலசேகர நல்ல பட்டினத்தில் குலசேகர பட்டினத்தில் குலசேகர நல்ல பட்டினத்தில் குடியிருப்பாள் அந்த முத்தாரம்மள். குலசேகர நல்ல பட்டினத்தில் குலசேகர நல்ல பட்டினத்தில் குடியிருப்பாள் அந்த முத்தாரம்மள். மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் துர்கா பூஜை, மைசூரில் சாமுண்டீஸ்வரியாக தசரா திருவிழா போன்று தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தசரா திருவிழா நடைபெறுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க குலசையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ரயில் மூலமாக பனைப்பொருட்கள், பதநீர் சரக்கு போக்குவரத்து நடைபெற்றுள்ளது. வணிக நகரமான குலசேகரப்பட்டினத்தில்தான் அருள்மிகு முத்தாரம்மன் ஆலயமும் உருவாகி உலகம் முழுக்க பிரபலம் பெற்று வருகிறது. உடலெங்கும் கொப்புளங்களையும் தழும்புகளையும் உண்டாக்கி செல்லும் அம்மை நோயினை உடலில் முத்து போட்டுள்ளது என்று கூறுவார்கள். வேப்பிலை, மஞ்சள், இளநீர் போன்ற குளிர்ச்சியான பொருட்களுடன் வைத்தியம் செய்வதோடு அம்மனுக்கும் வேண்டுதல் செய்வார்கள். முத்தாரம்மன், முத்துமாரியம்மன், முத்து மாலையம்மன் உள்ளிட்ட அம்மன் ஆலயங்களை நோக்கி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் செல்வார்கள். அம்மை எனும் முத்தை ஆற்றியதால் முத்து, ஆற்று, அம்மன் இவை அனைத்தும் சேர்ந்தே முத்தாரம்மன் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. முத்து வணிகம் நடைபெற்ற போது முத்துக்களை ஆரமாக கோர்த்து பாண்டிய மன்னர்கள் அம்மனுக்கு அணிவித்து வழிபட்டதால் முத்து, ஆரம், அம்மன் இவை அனைத்தும் சேர்ந்து முத்தாரம்மன் என்று பெயர் சூட்டப்பட்டதாகவும் செவிவழி செய்தியும் உண்டு. தொடக்க காலத்தில் பனைமரங்கள் சூழ்ந்த மணற்பரப்பில் குடிசையில்தான் முத்தாரம்மன் ஆலயம் இருந்தது. பின்னர் உள்ளூர் நன்கொடையாளர்களின் முயற்சியால் ஓடு வேய்ந்த ஆலயமாக மாறியது. பக்தர்களின் வருகை அதிகரிக்க அதிகரிக்க ஆலயமும் வளர்ச்சி பெற்று சிமெண்ட் காரை கட்டடமாக உயர்ந்து நிற்கிறது. பத்திரகாளியம்மன் கோவிலில் சித்திரை மாதமும், காளியம்மன், மாரியம்மன், பேச்சியம்மன் உள்ளிட்ட பிற அம்மன் கோவில்களில் வைகாசி, ஆனி அல்லது ஆடி மாதங்களில் செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மனுக்கு கோவில் குடை விழாக்கள் நடைபெறும். ஆண் தெய்வ கோவில்களில் வெள்ளிக்கிழமைகளில் குடை விழாக்கள் நடக்கின்றன. அதுபோலவே குலசை முத்தாரம்மன் கோவிலில் ஆடி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை கோவில் குடை நடைபெறும். நீரும் நெருப்பும் வேளாண்மையோடு தொடர்புடையதாக இருப்பதால் நீராடுதல், அக்னி சட்டி எடுப்பது வழக்கமாக இருக்கிறது. இங்கும் சாமியாட்டம், முளைப்பாரி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், மஞ்சள் நீராட்டம் உள்ளிட்ட தமிழர்கள் கடைபிடிக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. நேர்த்திக்கடன் செய்த ஆடு, கோழிகளை கோவிலுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார்கள். குலசை முத்தாரம்மன் கோவிலில் தொடக்க காலத்தில் தச்சர்களும் இப்போது பட்டர் என்கிற குருக்களும் பூஜை செய்து வருகிறார்கள். வல்லவராயர் என்ற பட்டம் பெற்றவர்கள் பரம்பரை அறங்காவலர்களாக உள்ளனர். சக்தி கோவில்களில் திருமணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஆனால் குலசை முத்தாரம்மன் கோவிலில் மொட்டை அடிப்பது, காது குத்துவது மட்டுமின்றி திருமணங்களும் அதிகளவில் நடைபெற்று வருவது கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் தனிச்சிறப்பாகவே அமைந்துள்ளது.
குலசை முத்தாரம்மன் ஆலயத்தில் ஞானமூர்த்தீஸ்வரராக சிவனும் முத்தாரம்மனோடு வடக்கு நோக்கியே காட்சி தருகிறார். சுடலை, கருப்பு, ஐயனார் போன்று சிவனுக்கும் மீசை உள்ளது. அம்மனின் ஆட்சி நடக்கின்றதை எடுத்து காட்டுவதாக ஒரே பீடத்தில் உள்ள சிலைகள் குலசையின் சிறப்பாகும். சிவனுடைய வலக்கரத்தில் செங்கோலும் இடக்கரத்தில் விபூதி கொப்பரையும் இருக்கிறது. முத்தாரம்மன் 4 திருக்கரங்களுடன் வலது மேல் கரத்தில் உடுக்கையும் கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது மேல் கரத்தில் நாகபாசமும் கீழ்கரத்தில் விபூதி கொப்பரையும் கொண்டுள்ளார். இருவரும் கால்களை மடக்கி அமர்ந்திருப்பார்கள். ஞானம் என்றால் அறிவு, மூர்த்தி என்றால் வடிவம், பேரறிவை வடிவமாக கொண்டு ஈகை சுரப்பவர் என்ற பொருள்பட ஞானமூர்த்தீஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது. இந்த சிலைகள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி சிற்பி சுப்பையா என்பவரால் செதுக்கப்பட்டு 1934ஆம் ஆண்டு கோவிலில் வைத்து குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. கோவிலை உருவாக்கி வழிபட்டு வந்த ஐயாத்துரை கவிராயர், பால் கவிராயர், முத்தையன் கவிராயர் மூவரின் ஜீவ சமாதி கோவிலின் கிழக்கே கவிராயர் முடுக்கு பகுதியில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. முத்தாரம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலையும் செவ்வரளி மாலையும் அணிவிக்கப்படுகிறது. ஆலய மண்டபத்திலேயே கருப்பசாமி, பேச்சியம்மன், பைரவர் சன்னதிகள் உள்ளன. தட்டத்தியம்மன், தட்டாக்குடியம்மன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்த முத்தாரம்மன் கோவில் 1955ஆம் ஆண்டு நிர்வாக வசதிக்காக இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் சென்றது. குலசை அருகிலுள்ள தண்டுபத்து பகுதியைச் சேர்ந்த KP கந்தசாமி திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று 1989ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரானார். அதன் பிறகு கோவிலுக்கான அடிப்படை வசதிகள் அதிகரிக்கப்பட்டு தசரா நிகழ்ச்சிகளை கடற்கரையில் நடத்துகின்ற வசதிகளும் செய்து தரப்பட்டது. இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு விரிவுபடுத்தப்பட்ட முதல்வர் ஜெயலலிதாவின் அன்னதான திட்டத்தில் குலசை முத்தாரம்மன் கோவிலும் சேர்க்கப்பட்டு நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பிரசித்தி பெற்ற குலசை தசரா திருவிழா புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அம்மன் ஆலயங்களில் கொடிமரம் அரிதாகவே இருக்கும். இது முத்தாரம்மன் கோவிலின் சிறப்பாகும். முதல் நாளி துர்க்கை கோலம், இரண்டாம் நாளில் விஷ்ணர் கோலம், மூன்றாம் நாளில் பார்வதி கோலம், நான்காம் நாளில் சுப்பிரமணியர் கோலம், ஐந்தாம் கிருஷ்ணர் கோலம், ஐந்தாம் கிருஷ்ணர் கோலம், ஆறாம் நாள் மகிஷாசூரன்,
தொடக்கத்தில் அம்மை நோய் வந்தவர்கள் ஆமணக்கு முத்தை அரைத்து பருத்தி பஞ்சினால் அதனை தொட்டு உடலில் புள்ளி புள்ளியாக வைத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளனர். கருப்பு, சிவப்பு, மஞ்சள் நிற பொட்டுகள் புழக்கத்தில் இருந்தபோது புட்டுக்களால் உடலிலும் புள்ளிகள் இட்டுக்கொண்டு ஆமணக்கு விதைகளையும் தானியங்களையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அரிசியும் பூசணிக்காயும் காணிக்கையாக செலுத்துவதும் உண்டு. தொடக்க காலத்தில் ஒருவேளை மட்டும் பச்சரிசி சாதம், தரையில் படுப்பது, வெளி உணவுகளை தவிர்ப்பது, கணவன் மனைவி தனித்திருப்பது, புகை, மது, புகையிலையை தவிர்ப்பது போன்ற கட்டுப்பாடுகள் பக்தர்களிடம் இருந்தது. இளம்பெண்கள் காளிவேடம் போட மாட்டார்கள். காதில் மிளகாய் வற்றலை கம்மலாக அணிவார்கள். கத்தரி, உருளை, வாழைக்காய் உள்ளிட்ட கிராமத்தில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு மாலை அலங்காரம் செய்து கொள்வார்கள். குலசை தசரா திருவிழா கிராமிய கலை திருவிழா போல நடக்கிறது. வேடமிட்டு வரும் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நாட்டுப்புற கலைக்குழுக்களும் குலசையில் முகாமிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவே வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். தொடக்கத்தில் குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் செட்டியார் என்பவர் காளிவேடம் போட்டதாகவும், அவரை பார்த்து சேது பிள்ளை என்பவர் காளிவேடம் அணிந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக குலசேகரப்பட்டினம், சிறுநாடார் குடியிருப்பு, பெரியபுரம், மாதவன்குறிச்சி, தாண்டவன்காடு, உடன்குடி, சந்தையடியூர், சுண்டங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்தவர்களும் காளிவேடமிடத் தொடங்கியதாகவும் கூறுகிறார்கள். களி நல்ல வேடம் அது அணிந்திடுவா, கரடி நல்ல வேடம் அது ஒட்டிடுவா, 10 தலை ராவணனின் வேடம் அது பக்தர்களும் அணிந்திடுவார். வீதியிலே வீதி வழி பக்தர்கள் வந்து, வீதி வழி பக்தர் வந்து விமர்சையாக அம்மனிடோ விமர்சையாக வேண்டிடுவார். கருப்பு வண்ண மனிதர்கள் எங்கெங்கும் தோன்றுகின்றனர். அவர்கள்தான் வணங்கப்படுகின்றனர் முத்தாரம்மன் திருவிழாவில். குலங்கள் காக்கும் நல்ல தேவி அவள், குலைசநகர் நல்ல அம்மன் அவள், குலங்காக்கும் நல்ல தேவி அவள், குலங்காக்கும் அம்மன் தேவி அவள், குலைசநகர் அம்மன் திருவருள்.